والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமானுறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் கியாமுல்லை தொழுகையை தொடர்ந்து குவைத் தவாசி தவ்வா அமைப்பினால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இரவு தொழுகை அமர்விலே உங்களை எல்லாம் பயான் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த நேரத்தில் சந்திப்பது இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகமே அமைதியாக உறங்குகின்ற இந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற அந்த தௌஃபீக்கிலே அல்லாஹு தஆலா விரல் விட்டு எண்ணக்கூடிய உங்களையும் என்னையும் புறக்கி எடுத்து சுகமான தூக்கங்களை எல்லாம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் எடுத்து இந்த இடத்துல வந்து அமர்ந்து எங்களோட உள்ளங்களை உணர்வூட்டி கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இரவு தொழுகைக்கு பின்னால் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். எதையெல்லாம் பேசுகிறோமோ கேட்குறோமோ அதையெல்லாம் ஏண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோட தயவு செய்து யாரும் எலும்பி ஓடாமல் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காம உங்களோட முழு சிந்தனையும் இங்கே கொடுத்து கொண்டுறீங்க. ஏன்னா நாங்கள் கேட்க போகிறது உணர்வுபூர்வமான ஒரு முக்கியமான தலைப்பு. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்தோம் மரண சிந்தனை என்ற ஒரு தலைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். அதாவது சக்கராத் முதல் ஒரு மனிதன் வாழ்க்கை, மரணம் முதல் சக்கராத் முதல் மஹ்ஷர் வரைக்கும் ஒரு தலைப்பை தான் நாங்கள் இந்த 10 நாட்களுக்கும் போட்டிக்கிறோம். போட்ட அந்த 10 நாட்களில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் மரண சிந்தனை, மரணம் என்றது எப்படிப்பட்டது, அந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும், நபித்தோழர்கள் மரண சிந்தனையோடு எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்ற சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சக்கராத், இது உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் அனுபவிக்க வேண்டியது தான். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், மௌலவி பிரேமதாச ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் லேன்ஸை இப்படி காட்டுறாரு, துண்டு துண்டாக போனார், சக்கராத்து இருக்குமான்னு கேட்டார். எப்படி அப்படி லேஞ்சை காட்டுறதோட அதில் அவர் துண்டு துண்டாக பீஸாக போகிறாராம். இது ரெண்டு நாங்கள் வழங்கோடும். ஒருத்தர் ஆகாயத்தில் பொசுங்கி சாம்பலாகித்தான் மரணித்தாலும், கடலுக்குள்ளே விழுந்து துண்டு துண்டாக போனாலும், அல்லது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் செகண்டில் மகித்தா போனார். சொல்லுவாங்க, என்னோட வாப்பா மகித்தா போன போது பூவாடின மாதிரி இருந்துச்சுன்னு, பூவாடின மாதிரி இருந்துச்சுன்னா எங்களோட ரொம்ப மகித்தா போனாங்க, ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்படியே வைத்துட்டாங்கன்ற. ஆனால் இன்னலிக்குள்ளி மௌத்தின் சக்கராத், ஒவ்வொரு மரணத்துக்கும் சக்கராத்திக்கு சக்கராத் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தை விட்டு பிரியறதில்ல. அப்போ சக்கராத்துன்றது ஒரு தனி, அது ஒரு சுப்ஹானல்லாஹ், அது மயிர்கள் சிலிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு. இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்யறதுக்கு காரணம் என்னென்றால், இது ஒரு அக்கீதாவோடு சம்பந்தப்பட்டது, மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. இது யாருமே அனுபவிச்சுட்டு வந்து உலகத்தில் சொல்லல. நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன், அது டேஸ்ட்டு சுவையை பற்றி சொன்ன மாதிரி ஒன்றொன்னுடைய சக்கராத் இப்படித்தான் யாரும் அனுபவித்து சொல்லலை. ஆனால் அனுபவிக்காமலே அல்லாஹ்வோட தூதர் சுன்னால அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியாச்சு, இந்த அடையாளம் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடந்தே தீரும். மனித பிறவியாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல போற அடையாளங்கள் நடந்ததற்கு பிறகுதான் மௌத்தா போவாங்க. உலக தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கூட சக்கராத் இருந்துச்சு. அது ஹதீஸ் தெளிவா சொல்லுது. உலக தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரை கூட சக்கராத் விட்டு வைக்கல. இனி அதை விட வேற என்ன வேணும்? ரசூலுல்லாஹ்வே சக்கராத் விட்டு வைக்கலன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் சக்கராத் வரும். சக்கராத் என்றால் அது மரண நேரத்தில் சம்பவிக்கக்கூடிய ஒன்று. நாங்கள் தலைப்புள்ளுக்கு போவோம். முதலாவது விஷயம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாரையுமே நிரந்தரமாக வாழ வைக்கல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா ஜஅல்னா லிபஸரின் மின் கப்லிகல் ஹுல்த், நபியே உங்களுக்கு முன்னர் எந்த ஒரு மனிதனுக்கு நிரந்தரமா இங்க வாழக்கூடிய சூழலை நாங்க ஏற்படுத்தல. அஃபைம் முத்த ஃபஹுமுல் ஹாலிதுன், என்ன அவங்க எல்லாரும் அதாவது நீங்க மரணிக்க அவங்க எல்லாரும் என்றென்றும் சதா இந்த காலத்தை வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்னக்க மையத்தும் வைன்னஹு மையத்தும், இன்னக்க மையத் வைன்னஹு லமையத், நீங்களும் மரணிக்கிறவர் தான், உலகத்திக்கிற எல்லாருமே மரணிக்கிறவங்க தான். ஆக மரணிக்காமல் யாருக்கும் வாழையா நாங்கள் நேற்று பார்த்தோம்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வதத்தஹிதூனல் மசானி லஅல்லக்கும் தஹ்லுதூன். கோட்டை கொத்தளங்களை, பங்கர்கள், அடுக்குமாடிகளை, சொகுசான வீடுகளை கட்டுறாங்க. லஅல்லக்கும் தஹ்லுதூன், மௌத்தாகாமக்கு நிரந்தரமா வாழ போறவங்கள மாதிரி குர்ஆன் சொல்லுது. நாங்க கட்டுற வீடு, நாங்க அமைக்கிற அந்த அமைப்புகள் என்ன, எங்களை நினைக்க நாம் எங்களோட உள்ள நிரந்தரமா வாழ போற மாதிரி அமைக்கிறாங்க. யாரும் நிரந்தரமா வாழ போறல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கோட்டை கொத்தளங்களை, அடுக்குமாடிகளை கட்டுறீங்க நிரந்தரமா வாழ போறவங்கள மாதிரி, ஆனா யாருமே வாழ போறலன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரூஹுகள் கைப்பற்றப்படல் இன்றைய தலைப்பு. சரி, மீளோட்டமா சொல்லிக்கொண்டு, யாரும் நிரந்தரமா வாழ போறவங்க எல்லாரும் மரணிக்கத்தான் வந்தோம். அது எப்ப எந்த மாதிரி எப்படின்னு தெரியும். ஆனா இந்த அடையாளங்களுக்கு பிறகு எல்லாரும் மௌத்தாகும். நான் சொல்ல போற அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் வந்ததுக்கு பின்னால மௌத்தாகும். சக்கராத்துண்டா என்ன என்றால், மரண நேரத்தில் ஒரு மனிதன் பொடியில, உடம்பில் வரக்கூடிய சேஞ்ச், மாற்றங்கள். நல்லவனாக இருந்தால் அவனுக்குள்ள என்னென்ன சேஞ்ச், மாற்றங்கள் வரும். தீயவனாக இருந்தால் அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும். இது எங்களுக்கு ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லி தருது. இது நாங்க கேட்கிற நேரம், நான் அந்த இடத்துக்கு போய்த்து தான் கேட்கணும். நான் இப்ப சக்கராத்துல இருந்தால், அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நல்லவனாக இருந்தால் என் ரூஹ் எப்படி போகும்? அதுக்கு மாணவனாக இருந்தா என் ரூஹ் எப்படி போகும்? ஆனா ரெண்டில் ஒன்றாக போகத்தான் போகுது. விரும்பிய வருத்தோ, நல்ல முறையிலேயோ, அதாபான முறையிலோ ஏண்ட உங்களோட ரூஹ் இந்த மண்ணை விட்டு பிரியத்தான் போகுது. அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய மலக்குமார்களால், ரஹ்மத்துடைய வானவர்களால், ரஹ்மத்துடைய வானவர்களால் கைப்பற்றப்படுகின்ற உயிர்களாக எங்களுடைய உயிர்கள் அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். உயிர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்றாரு, கபுல் அர்வாஹ், உயிர்கள் கைப்பற்றப்படல். அல்லாஹ் சொல்றத பாருங்க, அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் தஆலா அந்த உயிர்களை அவை மரணிக்கும் போதும், மரணிக்க போக்களையும் அல்லாஹ் கைப்பற்றார். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காதவைகளை அவை தூக்கத்திலேயும் அல்லாஹ் கைப்பற்றான். இங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சில உயிர்களை மௌத்தா போக்களை முழுமையா கைப்பற்றி எடுக்கிறார். அல்லாஹ் தஆலா சில உயிர்களை தூக்கத்துல கைப்பற்றான். தூக்கமும் மரணம் தான், மௌத்தான மாதிரி தான். சில பேர் நீங்க பார்ப்பீங்க, இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல தூக்கி கொண்டு போட்டிக்கும். காலையில் எழும்பிட்டு யாருமே என்ன கொண்டாந்து போட்ட தெரியா, மௌத்து, தூக்கம் ஒரு மௌத்து. இதால தான் நாங்க அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியான்றோம். யா அல்லாஹ் ஓண்ட பேரை சொல்லிக்கொண்டு அமூத்து, நான் மௌத்தாகிறேன், வாஹியா நீ நாடினால் மீண்டும் நான் ஹயாத்தாகுவேன். எலும்பு போக்கல் என்று சொல்றோம் தெரியுமா? என்ன சொல்றோம்? எலும்பு போக்கல அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா. அங்க பாருங்க, அமூத்து வாஹியா, மௌத்தாகிறேன் ஹயாத்தாகிறேன்னு சொல்றது தானே ஒவ்வொரு நாளும் சொல்றோம். இங்கிட்ட சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, என்ன மௌத்தாக்கினத்துக்கு பிறகு ஹயாத்தாக்கி அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ரூஹ திருப்பி தந்துட்டாய், போன ரூஹ திருப்பி தந்துட்டா, உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ் புகழ்றோம். இங்க அல்லாஹ் சொல்றான், ஒன்று மௌத்தா போக்களை முழுமையா கைப்பற்ற உயிர்களும் இருக்குது, இன்னும் ஒன்று மௌத்தாகாமக்கு தூக்கத்துல கைப்பற்றுகின்ற உயிர்களும் இருக்குது. ஃபயம்சுகுல்லதி கதா அலைஹல் மௌத், அல்லாஹ் தஆலா எதன் மீது மரணத்தை விதித்தானோ அதை தனக்கிட்ட வச்சு கொள்றான். மௌத்து உண்டது அல்லாஹ் தூக்கத்துல, சில பேர் மௌத்தா பேத்துருவாங்க, அல்லாஹ் அந்த உயிரை அப்படியே வச்சு கொள்றான். மீதி உள்ளவற்றை அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட தவணுக்காக வேண்டி உலகத்துக்கு திருப்பி அனுப்புகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரூஹ் கைப்பற்றப்படல். நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாங்க உங்களுக்கு மரணத்தை தீர்மானிச்சிக்கிறோம். நான் ஏண்ட தாயிட, நீங்க உங்களோட தாயிட கருவறைக்குள்ள இருக்கிற நேரமே அல்லாஹ் எனக்குள்ள உங்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை எழுதிட்டான். இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் படிப்பா, இப்படித்தான் ஜொப் செய்வா, இந்த மாதிரி தான் இருப்பா, நீ பெரிய சல்லிக்காரனாகவாய், நீ வறுமையில் இருப்பா, உன்னோட நிலைமை இப்படித்தான் இருக்கு, வித்து கல்யாணம் பிடிப்பா, இத்தனை புள்ள கிடைச்சும், இங்க 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 இப்படி இப்படி உங்களோட முன்னுக்கு நான் இப்ப பேசுவேன் என்றது என்ன, நாங்க இன்றைக்கு நேற்று போட திட்டமாய்க்கிறது. ரப்புல் ஆலமீன் தாயிட கருவறை உள்ளுக்கே வச்சு எழுதிட்டான். ரஸ்மி ஷாஹித் வருவாரு, இன்றைக்கு மரண சிந்தனையே பேசுவார். இது அல்லாஹ் தான். ஒரு மூமின் அப்படித்தான் நினைக்கணும். அப்ப எனக்குள்ள மவுத் உங்களுக்குள்ள மவுத் அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். இதுக்கு பிறகு தீர்மானிக்கப்பட போறல்ல. கோடிகள் கொடுத்து மௌத்தாகாமக்கு இருக்கவும் மேலா, கோடிகளை கொடுத்து கொஞ்சம் நீட்டிக்கொள்வோம், கொஞ்சம் திக் பண்ணிக்கொள்வோம் ஏலா.
அல்லாஹ் எழுதின நேரம் புகைய வேண்டும். இதெல்லாம் சொல்றான். நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகீன். மரணத்தை நாங்க தான் உங்களுக்கு தீர்மானித்து விதித்திருக்கிறோம், அதிலிருந்து யாருக்குமே தப்பிக்க முடியாது என்றான். அதிலிருந்து யாருக்கும் தப்பிக்க முடியாது என்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத், நபியே நீங்க சொல்லுங்க, மரணம் என்பது தஃபிர்ரூன மின்ஹு, நீங்க விரண்டு ஓடுறீங்க, இப்படி ஓடுறீங்க, நீங்க எந்த திசையை நோக்குறோ அந்த திசையிலிருந்தே மௌத் உங்களை வந்தடையும். மௌத் வருதுன்னு ஓடினா நீங்க எந்த திசையில ஓடுறோ அங்கிருந்தே மௌத் உங்களை வந்துடும். குல் இன்னல் மௌத் அல்லது தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை விட்டு நீங்க விரண்டோடுகின்றீர்களோ அது நிச்சயமாக உங்களை வந்து சந்தித்தே தீரும் என்றது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மரண தருவாய்க்கு நாங்க போறோம். இப்ப நாங்க எங்க போறோம்? மரண தருவாய், ஜனாசாவாக மௌத்தாக போற நிலைமைக்கு குர்ஆன்களை கொண்டு போகுது. அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் சம்பவித்து விட்டால், மரண நேரம் வந்து விட்டால், உலகத்தில் வாழ்ந்த அவ்வளோ மனிதர்களும் சொல்லுகின்ற வார்த்தை கேட்டு 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 புளிச்சு போச்சு. அல்லாஹ்க்கு மலக்குமார்களுக்கு தெரியும் இவர் இப்படித்தான் பேசுவாரு. ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கால ரப்பிர்ஜூனி லஅல்லி அஅமலு சாலிஹா யா அல்லாஹ் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் ரஹ்மானே, என்ன கொஞ்சம் இர்ஜிஊனி, என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பு ரஹ்மானே, நல்ல அமல்களை எல்லாம் செஞ்சிட்டு வாரேன் என்று சக்கராத்துல ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அதை சொல்லாம யாருமே போக மாட்டோமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் ரஹ்மானே என்ன கொஞ்சம் திருப்பி, யா அல்லாஹ் நான் உலகத்துக்கு கொஞ்சம் போறேன் ரப்பே, இப்ப என்ன எடுக்காத ரஹ்மானே, என்ன இப்ப விட்டுடு யா அல்லாஹ், நான் நிறைய உணர்ந்துட்டேன் ரஹ்மானே, நான் மிஸ் பண்றேன், தரக்து விட்டுட்டேன், நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பு, நான் நல்ல அமல் செய்கிறேன் என்று கெஞ்சுவோம் சக்கராத்துல. இப்ப அல்லாஹ்வோட ரிப்ளை என்ன தெரியுமா? கல்லா, கண்டுக்குள்ள வேணாம், அப்படி இல்லை, ஐயோ இது சும்மா இல்ல, கல்ல அப்படி அல்ல, இன்னஹா கலிமா ஹுவ காயிலுஹா, இது எல்லாருமே சொல்ற வார்த்தை தான், தொண்டு தொட்டு இன்றைக்கு வரங்காட்டு, இன்னஹா கலிமா ஹுவ காயிலுஹா, சொல்ற எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கொஞ்சம் திருப்பி அனுப்பே, நான் நல்ல அமல் செய்கிறேன், கொஞ்சம் திருப்பி அனுப்பே, நான் நல்ல அமல் செய்கிறேன். லா யஸ்தஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். 12 ஒன்று சொன்னால் 11:59 அல்ல, 12 அல்ல, 12 ஒன்று தான். 1:37 என்றால் 1:37 தான். 36 ஆக மாட்டாதான், 38 ஆக மாட்டாதான். அல்லாஹ் எழுதின நேரம் ஏதோ அந்த நேரம் பெய்தே தீரணும். அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அப்படி அல்ல, திருப்பி அனுப்ப போறதும் இல்ல, நீ சும்மா கெஞ்சவும் வேணாம், நீ அழுது புழுந்து மன்றாடி கேட்கவும் வேணாம், இது தொண்டு தொட்டு உசிர எடுக்க போக எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க, கண்டுக்குள்ள வேணாம் என்று அல்லாஹ் சொல்லி போட்டுட்டு எடுத்துடுங்க. வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். நாளைக்கு நாங்க பார்க்கிற தலைப்பு என்ன? அவங்களுக்கு திரைமறைவிலான ஒரு வாழ்க்கை, எழுப்பப்படுகின்ற வரைக்கும் திரைமறைவிலான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு, அவன் உசிரை கைப்பற்று என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். யாரைத்தான் விட்டு வைத்தது மரணம், யாரைத்தான் விட்டு வைத்தது சக்கராத். யாரைத்தான் விட்டு வச்சு சக்கராத்? யாரையுமே சக்கராத் விட்டு வைக்கல. சக்கராத் மரண தருவாயில் நமது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். சக்கராத் மரண தருவாயில் எங்களோட உடம்புல வரப்போற மாற்றங்கள். அவர் நல்லவராயின் என்ன மாற்றங்கள், அவர் கெட்டவராயின் என்ன மாற்றங்கள். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. சூரா காஃப் அல்லாஹ் சொல்றான், திட்டமாக சக்கராத், மயக்க வேதனை, சக்கராத் என்கிற அந்த நிலைமை வந்துவிட்டால் ذلك ما كنت منه تحيد, எதை விட்டு நீ தனிச்சு வெறுத்து ஓரமா போனாயோ அதுதான் இந்த சக்கராத், அந்த வேதனை உனக்கு வரப்போகுதுன்னு அவனுக்கு சொல்லப்படும். இப்னு மசூத் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போனேன், கடுமையாக யூஅக்னா காய்ச்சலால நட்டுங்கிறான் ரசூலுல்லாஹ். உடனே யா ரசூலுல்லாஹ் துஅக் வாக்கன் ஷதீதா, மிச்சம் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கு அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி ஊஅக்கு கமா யூஅக்கு ரஜுலான் மின்கும். இப்னு மசூதே, உங்களை 2 ஆண்களுக்கு தரப்படக்கூடிய வேதனை இப்ப எனக்கு தரப்படுது.
ஒரு 2 பேருக்கு வார அந்த காய்ச்சல் எப்படி இருக்கும், அதை விட கடுமையா நான் இப்ப காய்ச்சலை உணர்றேன் நான் ரசூலுல்லாஹ். அஜல் உண்மைதான். ஒரு 2 பேருக்கு வார வேதனை எனக்கு இப்ப நடந்து கொண்டிருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் லக்க அஜ்ரைன், ஒரு 2 கூலி இருக்காப்பன்னு கேட்டேன். அஜல் கூலி இருக்குது. நிச்சயமா கஷ்டத்தை துன்பத்தை டயர்டை தாங்கி கொள்றதுக்கு கூலி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மாமி முஸ்லிமி யுஸீபு, எந்த ஒரு முஸ்லிமுக்காவது ஒரு நோவு, ஒரு கஷ்டம், ஒரு டயர்ட், ஒரு பிரச்சனை வந்து ஹத்த சௌக முள்ளு குத்துறத்தை கூட சகித்து கொண்டால் அவனுக்கு நன்மை இருக்குது, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு காஞ்ச மரத்திலே இலையை உதிர்த்தால் ஆட்டினால் இலை உதிர்ற மாதிரி பாவங்கள் ஆனது நீக்கப்பட்டிடுது. காய்ச்சல் டயர்ட் வருத்தம் அது நிச்சயமாக என்ன, அதாவது பாவங்களை மன்னிக்க கூடியதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சக்கராத் வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு ஹைபர் யுத்த காலத்தில் ரசூலுல்லாஹ்க்கு நஞ்சு ஊட்டப்பட்ட ஆட்டிட இறைச்சி கொடுக்கப்பட்ட ஒரு யூத பெண்ணால் நபியாண்டு செக் பண்ணது. சில நபித்தோழர்கள் அந்த இறைச்சி வாயில வச்சதோட துடிச்சு இறந்து போனாங்க. அல்லாஹ் மஃபூர், துடிச்சு மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகல. ரசூலுல்லாஹ்க்கு அந்த நஞ்சு என்ன ரசூலுல்லாஹ் தின்னுட்டாங்க ஹைபர் போர்க்களத்தில். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் கடுமையான தலைவலி, அந்த நஞ்சிர பாதிப்பு ஆக இருக்கலாம், கடுமையான ரசூலுல்லாஹ் தலைவலி தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ரசூலுல்லாஹ் என் தலை இறுக்கி கட்டுமான்றாங்க. தலை இறுக்கி கட்டினேன். தோல் பை வாய் அவிழ்க்கப்படாத 7 பை தண்ணியை என் தலையில ஊத்துன்றாங்க. ஒன்றொண்டா வெட்டி நான் தலையில ஊத்தினேன். ரசூலுல்லாஹ் அந்த குளிர்ச்சியால வந்து நின்று உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு படமுன்னுக்கு வந்து ரசூலுல்லாஹ் அந்த படைக்காக பயான் பண்ணினாங்க, உரை நிகழ்த்தினாங்க. ரசூலுல்லாஹ்க்கு நீ ஏல அவ்வளோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் நிலைமைக்கு போறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றாங்க ஃபஜஅல யத்குலு யதைஹி ஃபில் மா, யத்குலு யதைஹி ஃபில் மா. ரசூல் ஸல்லல்லாஹு தன் 2 கையையும் தண்ணியில் அப்படி நுழைக்கிறாங்க. ஃபயம்ஸு பிஹிமா வஜ்ஹா, அந்த தண்ணி அப்படி தொட்டு இப்படி தடவுறாங்க, இப்படி தடவுறாங்க. அந்த ஏலா அந்த வேதனை ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு மரணத்துக்கு சக்கராத் என்ற வேதனை உண்டு என்று சொல்லி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம ரசூலுல்லாஹ் பின்னர் தன்னுடைய கையை அப்படி நீட்டினாங்க. ஃபஜஅல யகூல், அவர் சொன்னாங்க, ரஃபீக்கல் ஆயிலா ஹத்தா கபில ரசூலுல்லாஹ் அவங்களோட ரூஹ் பிரியுது என்ன, ரஃபீக்கல் ஆயிலா உயர்ந்த நல்லடியார்கள் என்று சேர்த்து வை என்று சொன்ன நிலைமை ரசூலுல்லாஹ் இந்த மண்ணை விட்டும் கைகீழ ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. இதில் என்ன நான் சொல்ல வரேன்றால், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சக்ராத் என்ற அந்த நிலைமை வந்திருக்குது. இதுல யாருமே நினைக்கப்படாது எனக்கு அது இல்லை என்று. வல்லாஹி இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே வாழ்ற எல்லா மனிதர்களும் சக்ராத்துலுக்கு போகத்தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ் ரப்பு என்று சொல்லி சும்மஸ்தகாமு அந்த தௌஹீதில் நிலைத்து நிற்பார்களோ, ஏகத்துவத்தில் நிலைத்து நிற்பார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குமார்கள் அவங்களுக்காக இறங்குவாங்க. உங்களுக்காக எனக்காக மலக்குமார்கள் இறங்குவாங்க. அல்லா தஹாஃபு, பயப்படவானாம், வலா தஹ்சனு, கவலை கொள்ளவானாம், நீங்க பயப்படவானாம், நீங்க கவலை கொள்ளவானாம், வாபிஷிரு பில் ஜன்னah அல்லத்தி குந்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது, நன்மாராயம் பெற்றுக்கங்க. மலக்குமார் சொல்லுவாங்களாம், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலே உங்களோட நேசர்கள் நாங்க, மறுமையிலே நாங்க நேசர்கள் நாங்க, உங்களுக்காக நீங்க மனம் விரும்பிய எல்லாம் உங்களுக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது என்று சக்கராத்துடைய நிலைமையில் நல்ல மனிதர்களுக்காக வானவர்கள் இறங்கி வாழ்த்து சொல்லுவார்கள் என்றது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். அதாவது பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர், அவர் சொல்றாரு, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஜனாசாவை நாங்க அடக்கிறதுக்காக போனோம். கபிரஸ்தானத்தை ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கினதுக்கு பின்னால அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நாங்கள் எல்லாரும் அமர்ந்தோம். இப்ப ரசூலுல்லாஹ் பூர்ணமான ஒரு பயான கபிரஸ்தானத்தில் நிகழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. எங்களில் ஒருவருடைய தலையில் பறவைகள் வந்து மொய்த்து நிற்கும். எப்படி இருக்கும்?
அதாவது இப்படி நிக்கிறாங்க, பறவை வந்து மொச்சி நிற்கும், இது மரமா செடியா கொடியான்னு தெரியாத அளவுல ஆடாம அசையாம அப்படியே உருக்கமாக நின்றோம். கபர் அடியில் நபிகளார் ஒரு பயான் பண்ணினாங்க. அந்த பயான்ல நபிகளார் சொன்னாங்க, ஒரு நல்ல மனிதன் இந்த பூமியை விட்டு பிரிகின்ற நேரம், நல்லா விளைவிக்குங்க, ஒரு நல்ல மனிதன் இந்த பூமியை விட்டு பிரிகின்ற நேரம் அவனிடத்திலே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட ஒவ்வொருத்தருக்கும் உக்கில் அழைக்கும் மலக்குல் மௌத் அல்லது உக்கில் உங்களுக்குண்டு எனக்குண்டு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் மலக்குல் மௌத்தை சாட்டி வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குல் மௌத். உங்களோட மலக்குல் மௌத் உங்களுக்குண்டு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் வானத்தில இருந்து நீங்க நல்லவராக இருந்தால், ரசூலுல்லாஹ் உருக்கமா சொல்றாங்க, பறவைகள் மொக்கிற அளவுக்கு நாங்க ஆடாம் அசியாம் உட்கார்ந்து ரசூலோட பயான லைத்து கேட்டு கொண்டிருந்தோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியனை விடவும் பிரகாசமான பளபளப்பான முகத்தை உடைய வானவர்கள் ஒரு கோஷ்டி இறங்குறாங்க. பெரிய ஒரு கோஷ்டி இந்த கண்ணியமான மனிதன் ரூஹ கொண்டு போறதுக்காக வேண்டி இறங்குறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ரூஹா இந்த ரூஹ் உங்களோட ரூஹ் அல்லாக்கி வைக்கணும். இப்ப சூரியனை விடவும் பிரகாசமான தோற்றத்தில் மலக்குமார் கோஷ்டியோடு அப்படியே இறங்குறாங்க, மலக்குல் மௌத்துல தலைமையில. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் அணிவகுத்து நிக்கிறாங்க, மரியாதை கொடுக்க எல்லாரும் அணிவகுத்து நிக்கிற மலக்குமார் எல்லாரும் அணிவகுத்து நிக்கிறாங்க. மரணிக்க போற மனிதர் கண்ணுக்கு விளங்குது. சில நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, மகித்தா போற நேரத்தில் சொல்லுவாங்க, சிலாக்கள் கேட்டிருப்பீங்க, என்ன என்ன கூப்பிடுறாங்க, என்ன அழைக்கிறாங்க, அழகா உடுத்து வந்திருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு பசுந்தாயிக்கிறாங்க. இது நீங்க வாழ்க்கையில கேட்ட வார்த்தைகள். சில நேரம் நீங்க அப்படி கேட்டிருப்பீங்க, என் அப்பா உம்மட வாப்பா மரணிக்கிறார், என் உம்மட வாப்பா மரணிக்கிறார். சிந்தனைகள் இங்க கொடுங்க. ஒரு நல்ல மனிதன் ரூஹ கைப்பற்றதுக்காக வானவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப பராபின் ஆசிப் அறிவிக்கிறாங்க, நாங்க உட்கார்ந்து லைத்து பேத்து கேட்டு கொண்டிருக்கிறோம், பறவைகள் முக்கிற அளவுக்கு அப்படி ஆடாம அசையாம கேட்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நல்ல மனிதன் இந்த உலகை விட்டு பிரிகின்ற நேரம் சூரியனை விடவும் பிரகாசமான தோற்றத்தில் முகத்தை உடைய அழகான மாணவர்கள் ஒரு கோஷ்டி இறங்குறாங்க. மலக்குல் மௌத் அந்த ஜனாசாவாக போற மனிதனை நோக்கி வாரார். ஏனே மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த மலக்குல் மௌத் வாரார். அவருடைய கையில சுவனத்து பட்டாடை கஃன் துணி இருக்கும். அவருடைய கையில சுவனத்து பட்டாடை கஃன் துணி இருக்கும். இனி இல்லைன்ற அளவுக்கு வாசனை திரவியங்கள் நிரம்பிய நிலைமையில் அந்த மாணவர் வாரார். மகித்தா போற அப்படி பார்க்கிறார். சில நேரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, சிரிச்ச முகத்தோட போறவங்க பார்த்திருப்பீங்க. சில நேரத்தை அப்படி பார்த்து கொண்டு சும்மா பேசுவாங்க. என்ன கூப்பிடுறாங்க, அழகா இருக்குது, அந்த மரத்தை பாருங்க, இதை பாருங்க, இப்படி ஒரு பேசிக்கொண்டு அவன் ஏதோ ஒரு காட்சியை பார்க்க எனக்கு தெரியும், என்னன்னு தெரியல, அல்லாஹு அலம். இப்படி இருக்கிற அந்த வானவர் வாராராம். சொர்க்கத்து பட்டாடை கஃன் துணி இருக்கும், மணக்க மணக்க வாசனை திரவியத்தோடு வந்து சொல்லுவாராம், ஐயத்து நஃப்ஸ் தய்யிபா அக்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிதுவான். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்த ஆன்மாவே, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற ஆன்மாவே, அவனுடைய திருப்தியும் பாலும் மன்னிப்பின் பாலும் நீ அழகாக வெளியேறிடுன்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ரூஹ் என்ன செய்யும் அப்படி சொன்னால், தண்ணி போத்தல இப்படி வளைச்சா எப்படி அந்த நீர் லேட்டாகாம செகண்ட்ல வெளியில வந்துடுமோ அந்த மாதிரி அந்த ரூஹ் குயிக்கா வெளியில வந்துடும். எந்த கஷ்டங்களும் இல்லாம வெளியில வந்துடும். சொர்க்கத்து கஃன் பட்டாடையில் வைத்து மணக்க மணக்க அந்த ரூஹு மேல ஏறி 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 போகுமா. வானவர் வன்னாஷிதாத்தி நஷ்தா வஸ்ஸாபிஹாத்தி சபஹா. என்ன வன்னாசியாத்தி கர்கா அதல்ல, அது பயங்கரமாக கைப்பற்றுகின்ற வானவர் மீ சத்தியமாக. வன்னாஷிதாத்தி நஷ்தா வஸ்ஸாபிஹாத்தி சபஹா, இலகுவான ஒரு ரூஹை கைப்பற்றி கொண்டு நீந்தி செல்லுகின்ற வானவர்கள் மீ சத்தியமாக. இப்ப அந்த ஜனாசாட ரூஹு வெக்கப்பட்டு மேல மேல உயர்ந்து வானவர்கள் கோஷ்டி எல்லாரும் சேர்ந்து அந்த ரூஹை மேல எடுத்துக்கொண்டு போறான். இங்க பாருங்க, மேல போக்கல மேல இருக்கிற வானவர்கள், வானங்கள் இருக்கிற வானவர்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், ஒரு வித்தியாசமான ஒரு வாசத்தை நுகர்றோமே,
அழகான ஒரு வாசம் ஒன்று வருது. ரஹ்மானே, இந்த வாசம் எந்த ரூஹோ யா அல்லாஹ், அந்த உயிரை எங்கட கண்களுக்கு காட்டாம மேல கொண்டு வைத்திடாத ரஹ்மானே, அந்த ரூஹை நாங்க பார்க்கணும், அந்த ரூஹை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ரூஹை நாங்க பார்க்கணும் யா அல்லாஹ், அந்த வாசனைக்குள்ள அந்த ரூஹை எங்களுக்கு காட்டிடுன்னு வானவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. வாசம் மேல அடிக்குது. ரசூலுல்லாஹ் இந்த சொன்னா, வானத்தை தட்டுவார்கள், வானத்தின் கதவு அவர்களுக்காக திறக்கப்பட்டதுக்கு முன்னுக்கு, யாரு நீங்க, உங்களோட யாரு, இன்னாருடைய மகன் இன்னார், வாப்பட பேரை சொல்லி சொல்றோம். ரஸ்மி இப்னு ஷாஹித், ஷாஹிதுடைய மகன் ரஸ்மி, அவன் ரூஹை கொண்டு வந்திருக்கிறேன். ஃபாத்திமா பின்த் மூசா, மூசாட மகள் ஃபாத்திமா, வாப்பட பேரோட பேரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னாருடைய ரூஹை கொண்டு வந்திருக்கிறோம் என்றதோட மர்ஹபன், வெல்கம், சுப செய்தி, நச்சான்று, நல்ல செய்தி, வாங்க வாங்க என்று சொல்லி அழைக்கப்படுவாங்களாம். அந்த ரூஹ் உயர்ந்து 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 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், மேல போகும். அல்லாஹ் சொல்லுவானாம், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியீன் வமா அத்ராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன். இந்த ரூஹ முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லா மகன் முஹம்மத், என்ன இவன், இந்த ரூஹ மலக்குமார்களை இல்லியூன் என்ற பேர் லிஸ்ட்ல எழுதிடுங்க. இல்லியூன் எழுதப்படும். இல்லியூன் என்ன தெரியுமா, வமா அத்ராக மா இல்லியூன் கிதாபு மர்கூம், அது ரகம், நம்பர் போடப்படக்கூடிய பேர் லிஸ்ட். யஷ்ஹதுல் முகர்ரபூன், கண்ணியமான நெருக்கமான வானவர்கள் மட்டுமே வாசிக்கக்கூடிய அளவில் பேர் பதியக்கூடிய நல்லவங்கட பேர் லிஸ்ட், அதில் அல்லாஹ் எழுதிடுவானா அவங்கட பேர், ஹைர் பேர் எழுதப்பட்டாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், வஈதுஹு இலல் அர்த், அந்த ரூஹ பூமிக்கே திருப்பி அனுப்பிடுங்க. இப்ப எங்கட ரூஹ் இப்ப நல்லடியார் ரூஹ் தானே, வானவர்கள் மணக்க மணக்க மேல பேய்த்து, யா அல்லாஹ் நாங்க எல்லாரும் பார்க்கணும் இன்னாருடைய மகள், இப்ப ஏண்ட உங்களோட ரூஹ் மேல போகுது, வானவர் எல்லாரும் பார்த்து கொண்டு உலகத்துல கஷ்டப்பட்டு இபாதத் செஞ்சான், நல்லமல்கள் செஞ்சார், அந்த ரூஹ் வந்திருக்குன்னு சொல்லி சுப செய்தி, நன்மாராயம் எல்லாம் சொல்லி மேல 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 அப்படியே பேய்த்தி இல்லையும் பேர் அல்லாஹ் பதிகிறார். பரிஞ்சதற்கு பின்னால அந்த ரூஹ் அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்புறான். எப்படி தெரியுமா, அதை திருப்பி அனுப்பிடுங்க. ஃபைன்னி மின்னா ஹலக்னாஹும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்னா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, மண்ணிலிருந்தே நாங்க படைச்சோம், மண்ணுக்கே மீண்டும் உணவாக இரையாக ஆக்குவோம், மீண்டும் மண்ணிலிருந்தே உயிர்ப்பிப்போம் என்ற வாக்குக்கு இணங்க அந்த ரூஹை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லப்படும். அந்த ரூஹ் வந்துடும். தொடர்ந்து நாளைய தலைப்பில் இந்த ரூஹ் தொடர்ந்து பார்க்கலாம். கபருலுக்கு என்னென்ன நடக்கும் என்று அந்த ஹதீஸிலே வரும், அதை நாங்கள் நாளை பார்க்கலாம். இப்ப நாங்க பார்க்கணும் என்றால், ஒரு நிராகரிப்பாளர் மோசமானவண்ட உயிர் பறிக்கப்படுகின்ற நேரம், நல்லவண்ட ரூஹ் பறிக்கப்பட்ட நேரத்தை பார்த்தீங்க, தண்ணி போத்தல்ல இருந்து தண்ணி பைய வளைச்சா எப்படி குயிக்கா வெளியில வருமோ அந்த மாதிரி குயிக்கா வரும். சொர்க்கத்து பட்டாடை கஃன் துணியில் மணக்க மணக்க உயர்ந்து உயர்ந்து செல்லும். வானவர்கள் மரியாதை கொடுக்க போகும். இல்லையுள்ள பதிவு செய்யப்படும். ரூஹு திரும்பி வந்துடும். அவன் உடம்போடு சேர்க்கப்படும். கபருலுக்கு என்ன நடக்கும் நல்லவனுக்கு நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாவியுடைய கை ரூஹாக இருந்தா, இது ரசூலுல்லாஹ் கபரடியில சொல்றாங்க, சஹாபாக்கு சொல்றாங்க, ஆடாம அசையாம பறவைகள் வந்து மொய்த்தால் கூட என்ன சந்தேகப்படையாத அப்படி நாங்க அப்படியே ஆடாம அசையாம இருந்தோம். இருக்கத்தானே வேணும், அவ்வளவு உருக்கமான பயானே. ஒரு கெட்டவனுடைய ரூஹ் பறிக்கப்படுகின்ற நேரம், வஅம்மல் காஃபிர், ஒரு காஃபிரை பொறுத்த மட்டுக்கும் அவன் துபஷ்ஷிரு பில் அஸாப், என்ன அவன் வேதனையை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படும். எப்படி தெரியுமா, வலவ் தரா இذ ظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم, ஒரு பாவியுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற நேரம் நபியே நீங்க பாப்பீங்க. எப்படி தெரியுமா, அவன் சக்ராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் கையை விரிப்பாங்க. கையை விரிச்சு அஹ்ருஜு அன்ஃபுஸக்கும், ஓன் ரூஹ வடியாக்கு, ஓன் ரூஹ வடிப்படுத்து. அங்க பாத்தீங்க எப்படி தெரியுமா, யா அய்யத்துஹ நஃப்ஸுல் தய்யிபா, மனமான அழகான நிம்மதியான ஆன்மாவே, கஷ்டமில்லாம வெளியில வந்துடுன்னு கூப்பிட்டே, போத்தலுக்குள்ள இருக்க தண்ணி வெளியில வார மாதிரி குயிக்கா வந்துச்சு. இங்க பாருங்க நபியே, வலவ் தரா இذ ظالمون في غمرات الموت, மரண நேரத்தில் பாவியுடைய ஆன்மா, வல் மலாயிகா பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கைகளை விரிப்பார்கள். அக்ருஜு அன்ஃபுஸக்கும், ஓட ரூஹ வெளிப்படுத்தி, அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன் பிமா குன்தும் தகுலூன் அலல்லாஹி கைரல் ஹக்
வகுந்தும் அன் ஆயாத்தி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டு பெருமை அடிச்சு கொண்டு கர்வப்பட்டு கொண்டு என்ன மோசமாக வாழ்ந்தாய் தானே, துன்புறுத்தக்கூடிய வேதனையும் பால் உன்னுடைய ரூஹ வெளிப்படுத்து என்று சொல்லப்படும். இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் قالوا فيما كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا. மோசமானவங்களோட ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களோட ரூஹ் அல்லாஹ் தஆலா கைப்பற்றுகின்ற நேரம் சொல்லுவோமாம், யா அல்லாஹ், அதாவது மலக்குமார் கேட்கிறாங்களா, எங்கப்பா நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு அத்தாட்சிகள் வந்துச்சு, எவ்வளவு ஆதாரங்கள் வந்துச்சு, நீங்க மார்க்கத்துக்கு வரல, வாசுக்கல்ல, படிக்கல்ல, தேடல்ல, மார்க்கத்துக்கு வரல, தொடல்ல, ஒன்றுமே நடக்கல, ஏன் நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சு? ரிப்ளை, குன்னா முஸ்ததஃபீன ஃபில் அர்ல், யா அல்லாஹ் ரப்பே, நாங்க பூமியில பலவீனர்களாக இருந்தோம், எங்களுக்கு பூமியில என்ன மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சூழல் இருக்கல்ல, இப்படி சொல்லுவோமா? என்ன ஏன் நீங்க இப்படி இருந்தீங்க? நொண்டி சாட்டு சொல்றேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரே யூரின் பாஸ் ஆகி கொண்டிருந்தேன், எனக்கு தொலை கிடைக்கல, அல்லது இப்படிதான் தெரியவா, நான் பெருசா ஒன்றும் இல்லை, எனக்கு அப்படி செய்ய இப்படி செய்ய இப்படி சாட்டு போக சொல்லுவோம். அல்லாஹ் கேட்பானா, அடே அளந்தக்கும் அர்த்தமாய் வாசியா பத்துகாதிரவிகா, ஏன் நீ அந்த இடத்துல இருந்து பாவம் செஞ்சுட்டு இருந்தா? உனக்கு ஃபாயில் இருந்தா பிரச்சனை சொன்னா நீ அப்தலிக்கு போ, உனக்கு அங்கேயும் பிரச்சனை ஜஹ்ராக்கு போ, அங்கேயும் பிரச்சனை நாட்டு இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போ, நீயே பாவம் செஞ்சிட்டு இருந்தா. குன்னா முஸ்ததஃபீன ஃபில் அர்ல், பூமியில நாங்க பலவீனர்களாக இருந்தோம், எங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஏலா போச்சு, நாங்க அதுதான் பாவம் செஞ்சோம், எங்களுக்கு கொண்டு அப்படி சாட்டு போக சொல்லுவாங்க. மலக்குமார் கேட்பாங்களா, உனக்கு எந்த இடத்துல இருந்தா உன்ட ஈமான பாதுகாத்துக்கிறீங்களோ அந்த இடத்த விட்டுட்டு பாதுகாக்கமான இடத்துக்கு போய்த்திருக்கலாமே, ஏன் நீ அங்கனக்கு இருந்தா என்று கேட்டு போட்டுட்டு அவன் ரூ கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றத, வலவுத்தரா இது யத்தஃபல்லதீன கஃபருல் மலாயிகா யضربون وجوههم وادبارهم. சுப்ஹானல்லாஹ், நபியே பாவிகளோட ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகின்ற நேரம் யضربون وجوههم وادبارهم, முகத்தில் ஓங்கி பலார் பலார் என்று அறைவார்கள், முதுகு பக்கமாக பின்பக்கமாக ஓங்கி அறைவார்கள். தூக்கு, சுவைங்கடா, டேஸ்ட் பண்ணுங்க, அதாபல் ஹரீக், துன்புறுத்தக்கூடிய பொசுக்கக்கூடிய வேதனையை சுவைங்கன்னு சொல்லப்படும். ذلك بما قدمت ايديهم وان الله ليس, அப்படி இழுக்கிற ஒரு சத்தம் வரும், அப்படி இழுப்பாங்க. இந்த நேரத்துக்கு தான் சம்சம வாயில வைக்கிற, தேம்பானிய வாயில வைக்கிற, கக்கி கசி இருமி வெளியில வந்துடும். விரல்கள் தசன்னத்தில் அசாபி, விரல்களோடு கோதும், ஏலா பிணைவாங்க. எதறியுமா அந்த வேதனை, மயிர்கள் சிலிர்த்து நிற்கும். இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நான் மௌத்தா போறேன், யா அல்லாஹ் ஓகே நான் ரெடி என்றால் அவனை சந்திக்கிறது அல்லாஹ் விரும்புறான். இந்த நேரத்தில் போறேனா, இப்பதானே ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன், இப்பதானே கல்யாணம் முடிச்சேன், இப்பதானே ஒரு நிலைமைக்கு குவைட்டுக்கு போயிருந்தார்கள் சேர்த்து ஒரு மாதிரி ஒரு நிலைமைக்கு வாரேன், நான் போறேனான்ற ஒரு சிந்தனை வருமா இருந்தால் என்ன, அதாவது அழிஞ்சிட்டேன் ஒன்றுமே செய்யல, இப்படி ஒரு நோக்கம் வருமா இருந்தால் அவனை சந்திக்கிறது எல்லாம் வெறுக்கிறான்னு சொன்னாங்க. சொல்லலாசமாக ரூஹ்ன்றது வந்து கல்லா இதா பலகத்தி தராக்கி, தொண்டைக்குள்ளே ரூஹ் அடைந்தால் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவோமா, வக்கீல மன்றாக் எங்க போய் ஸ்பெஷலிஸ்ட் நல்ல டாக்டர்ஸ்மார் எங்கே இருக்கிறாங்க, இந்தியா கேத்துவோமா, டேடன் டெல்மன் இல்லை அப்பலோ இல்லை இந்தியாவுக்கு அல்லது சிங்கப்பூர் வேற எங்கே சொல்லணும் போமா சொல்லுவோமாம். என்ன எங்களோட வாப்பா மகத்தா போறார், சக்கராத்தோ தெரியா வருத்தமாய்க்குது, ஊடு வாசல் எல்லாத்தையும் வில்லுங்க, இவரோட உசுரக்கரை போட்டது ட்ரை பண்ணுங்க, இவ்வளோ தான் எல்லாம் விற்கவும் ரெடி ஆயிடுவாங்க. வக்கீல் அமன் ராக் நல்ல டாக்டர்ஸ்மார் எங்க இருக்கிறேன்னு கேட்கப்படும். வதன் அன்னஹுல் ஃபிராக், சக்கராத் எனக்கு தெரியும், என்னை எங்க கொண்டு போனாலும் இனி எனக்கு விமோசனம் இல்லை. வல்தபத்து சாக்கு பிசா, கண்டக்கால் கண்டக்காடோட பின்னும் கோதிக்குள்ளும், அப்படி என்ன காலும் காலும் கோதிக்குள்ளும் பின்னிக்குள்ளும் அவனுக்கு தெரியும், உலகத்தில் எங்க கொண்டு போனாலும் எனக்கு ஈடேற்றம் கிடையாது, எனக்கு எங்க போனாலும் எனக்கு ஈடேற்றம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைன் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். ரூஹ் தொண்டக்குழி அடைஞ்சிட்டால்
நீங்க எல்லாரும் சூழ்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, உங்களை விட கிட்ட நாங்க இருக்கிறோம், எங்களை நீங்க கண்டுகொள்ள மாட்டீங்க. சூரா வாக்கிய வனஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். உங்களோட தூதர் சொன்னாங்க, கெட்ட மனுஷன் ரூஹ் பிரிய போற நேரம் வானத்தில இருந்து மலக்குமார் கோஷ்டி ஒன்றறங்குறாங்க. பார்க்கிறதுக்கு அருவருக்கத்தக்க தோற்றத்தில், அசிங்கமான தோற்றத்தில், துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாக இறங்குறாங்க. நரகத்து கங்கினாலான நெருப்பினாலான கஃன் துணி அவங்களோட கையில் இருக்கும். எல்லோரும் அணிவகுத்து நிற்க மலக்குல் மௌத் கிட்ட வாரார். கிட்ட வந்து சொல்ற வார்த்தையை பாருங்க, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, கெட்ட ஆன்மாவே, மோசமான ஆன்மாவே, நசமா போன ஆன்மாவே, அஹ்ரிஜி இலா சஹ்தில்லாஹ் வ கதபிஹி, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பால், அவனுடைய சாபத்தின்பால், அவனுடைய அதாவது கோப பார்வையின்பால் நீ வெளியாகிடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதஃபர்ரக ஃபி ஆதாஹி குல்லுஹா ஃபயன்ஸிஉ நஸஅ ஸுகூத் மின சூஃபில் மைலூல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அவண்ட முள்ளில போடப்பட்ட நலைந்த கம்பளிப்பிடவைய முள்ளு கம்பில போட்டு தூக்கினால் எப்படி துண்டு துண்டு அங்க நிற்குமோ, இது மாதிரி கத்த கத்த கதற கதற ஓங்கி பலாரண்டு முகத்தில் அரைஞ்சி முதுகு பக்கமாக ஓங்கி அரைஞ்சி அவன் ரூஹு பிடுங்கி எடுக்கப்படும். வன்னாஸிஆத்தி கர்கா, பயங்கரமாக ரூகை கைப்பற்றுகின்ற வானவர்கள் மீது சத்தியமாக நனைந்த கம்பளிப்பிடவைய முள்ளு கம்பில போட்டு தூக்கினா எப்படி துண்டு துண்டு நிற்குமோ அது மாதிரி கத்த கத்த கதற கதற அவன் ரூகு கைப்பற்றப்படும். சொல்றாங்க, கைப்பற்றினதோடு என்ன தெரியுமா நடக்குமா, நரகத்து அந்த கஃன் துணியில வச்சு நாத்தம் இனி நாற்றம் இல்லை என்ற அளவுக்கு அந்த ரூகு மேல போக ஆரம்பிக்குமா. மலக்குமார் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், ரஹ்மானே ரஹ்மானே ரப்பே, அருவருக்கத்தக்க ஒரு நாத்தத்தை கேட்கிறோம், நாத்தத்தை நுகர்றோம், ஒரு கெட்ட நாத்தம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது, இந்த ரூக மட்டும் எங்க கண்ணுக்கு காட்டிடாதே, இந்த மனுஷனுங்களுக்கு கண்ணுக்கு காட்டப்படப்படாது என்று மாணவர்கள் அல்லாஹ்க்கு ஆர்டர் போடுவாங்களாம். வானத்தின் கதவை தட்டுவாங்களாம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல போயினாங்க, லா துஃபத்தஹ் லஹும் அப்வாபஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னah ஹத்தா யலிஜல் ஜமல் ஃபீ சம்மில் கியார். ஊசிட ஓட்ட உள்ளுக்கு எப்படி ஒட்டகம் போகாதோ, ஊசிட ஓட்ட, இது குர்ஆன் வசனம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த வசனம் தோதுறாங்க, ஊசிட ஓட்ட உள்ளுக்கு எப்படி ஒட்டகம் ஒன்றுக்கு போகலாவோ சொர்க்கம் போகவே மாட்டாங்க என்ற வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி போட்டுட்டு அவங்களுக்காக வானத்திர கதவு திறக்கப்பட மாட்டாது. ஏற்கனவே பார்த்தோம், திறந்து மேல மேல வைத்து இல்லியுள்ள பதியப்பட்டுச்சு தானே. இவங்களுக்கு என்ன தெரியுமா, வானத்திர கதவு திறக்கப்படாது, திருப்பி அனுப்புங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அதாவது அந்த ரூஹு திருப்பி அனுப்பப்படும். அல்லாஹ் சொல்றான், சிஜ்ஜீன் உக்துபுஹா ஃபி சிஜ்ஜீன், இந்த அடியாண்ட ரூஹ சிஜ்ஜீன்ல எழுதுங்க. வமா அத்ராக மா சிஜ்ஜீன் கிதாபு மர்கூம் வைலி யௌமஇதில் முகர்ரபு வைலி யௌமஇதில் முகர்ரிபின். என்ன, அதாவது பாவிகளோட பதிவேடு சிஜ்ஜீன், சிஜ்ஜீன்ற பதிவேட்டில் அவன் பேரை பதிங்க. இந்த ரூஹ் எல்லாம் வானத்துக்கு வரலாம், திருப்பி அனுப்பப்படும். அந்த ரூஹ் வந்து பொடியோடு சேரும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பொடி உள்ளுக்கு வந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும் என்றதை நாங்கள் இன்ஷா நாளை பார்க்கிறோம். உறவுகளை ஒன்றை மட்டும் சொல்லி முடிவுக்கு கொண்டு வாரு, நாங்கள் வாழ்ற வாழ்க்கை எப்படியோ அதுதான் எங்களை கடைசி முடிவு. மறக்காதங்க, அல்லாஹ் எங்களோட முடிவு அழகாக்கி இருக்கணும். எங்களோட வாழ்க்கை எப்படியோ அதுதான் முடிவு. ஹரம் இப்னு மில்ஹான் என்ற ஒரு நபித்தோழர், சொல்லி முடிக்கிறேன். ஹரம் இப்னு மில்ஹான் ஒரு நபித்தோழர். இவர் வந்து எப்படி என்றால், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, அதாவது அவங்க ரசூலுல்லாஹ்ட மஸ்ஜித் நபவியில ஒரு குடம் ஒன்று இருந்துச்சு. அந்த குடத்தில் தண்ணியை கொண்டு நிரப்புவாங்க நபித்தோழர்கள். நிரப்பி வார மக்களுக்கு குடிக்கிறதுக்காக வைப்பாங்க. 70 காரிகள், 70 ஹாஃபில்கள், முனாஃபிக்குகள் வேஷம் போட்டு வந்து இந்த 70 பேரை கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், மார்க்கத்தை படிக்கணும், தீனை படிக்கணும், எங்களுக்கு தாங்கன்றதோட ரசூலை நம்பி கொடுத்துட்டாங்க. 70 பேரை 70 பேரையும் கொடுத்தா எடுத்து கொண்டு போயிட்டு பிறு மவுனான்ற இடத்துல கண்ட சண்டமா வட்டி கோரமா கீறி கிழிச்சு 70 பேரையும் கொல்றாங்க. 70 பேரையும் கொல்ற நேரம் இதுதான் சொன்னேன், ஒரு மனுஷன் லைஃப் உலகத்தில் எப்படியோ அதுதான் அவனோட கடைசி முடிவு. இங்க பாருங்க, 70 பேரை கண்டதுண்டமா கோரமா வெட்டி கொலை செய்யற நேரத்தில் ஹரம் இப்னு மில்ஹான் நபித்தோழருக்கு பின்பக்கமாக ஒருத்தன் வந்து அம்ப குத்துறான். அந்த அம்பு முன்னால வருது, ரத்தம் பீரிட்டு ஓடுது. இங்க பாருங்க, இவங்க மரணத்தை நினைச்சு வாழ்ந்தவங்க தானே, மரணத்தை நினைச்சு வாழ்ந்தவரோட லைஃப் வித்தியாசம். ரத்தம் பீரிட்டோடுது, ரத்தத்தை தொட்டு தலையிலே முகத்திலே தடவினார். அப்படி தடவி இப்படி தடவி சொன்னாரு, ஃபிஸ்து வரப்பில் கௌபாண்டாரு, கௌபாவின் ரத்தகம் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்படி பொடி சாயிர நேரம் ஒரு வார்த்தை சொன்னாரு, அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா அன்னா கத் லகீனா பிக் வரதீனா அன்க வரதீத அன்னா. யா அல்லாஹ் ரஹ்மானே,
எங்களை முனாஃபிக்கள் கூட்டிக் கொண்டு வந்து அநியாயம் கோரமா கொலை செய்யறாங்க. உண்ட ஹபீப் அல்லாஹ்வோட தூதருக்கு இந்த செய்தி எத்தி வைப்பாயாகன்னு சொல்லி அந்த குத்துப்பட்டதோட தலையில பூசிக்கொண்டு துவா கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சஹாபா கூட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று அன்னை இஹ்வானக்கும் கது குத்திலு, தோழர்களே உங்களோட தோழர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கடைசியா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இந்த செய்தியை உன் தூதருக்கு எத்தி வைப்பாயாக, உன்னை திருப்தி கொண்டோம், நீ எங்களை திருப்தி கொண்டாய்ன்ற வார்த்தையை சொல்லி ஷஹீதாகிறாங்க. இதோ ஜிப்ரீல் எனக்கு செய்தி சொல்லுகிறாருன்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஏண்ட உங்களோட லைஃப் உலகத்தில் எப்படியோ அப்படித்தான் கடைசி முடிவு. சில பேர் மரணிக்கிற நேரத்தில் இந்த பாஸ்கெட் இவ்வளோ, சீனின கிலோட பெருமதி இவ்வளோ, இந்த ஹயருக்கு இவ்வளோ அடி, அந்த ஹயருக்கு இவ்வளோ அடி, இதுக்கு இப்படி போ, அதுக்கு இப்படி போ, மாட்டை கட்டலையா ஆட்டை கட்டலையா, அதை அடி இதை அடி, இப்படி சொல்லி கொண்டு மதித்தா போறாங்க. ஏன் தெரியுமா? அவனோட சிந்தனை முழுக்க அதிலே இருந்துச்சு. இருக்கப்படாதுன்றதல்ல, அவனோட சிந்தனை முழுக்கவே துனியாவாகவே இருந்ததால கடைசி செகண்ட்ல அதே வார்த்தையை பேசுறான். இங்க பாருங்க, ஹரம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அம்பு குத்தப்பட்டதோட ரத்தத்தை எடுத்து முகத்திலையும் தலையிலையும் தேய்ச்சி கொண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் உன் தூதருக்கு சொல்லு ரஹ்மானே, எங்கட ரூஹ எங்களை போட்டு தொந்தரவுபடுத்தி எங்களை அதான் வேதனைப்படுத்துறாங்க. ரஹ்மானே இந்த செய்தியை சொல்லுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தான் அந்த செய்தியை எத்தி வைக்கிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் இரவுகளே, சகோதரர்களே, இப்படி பார்த்த நிறைய வரலாறுகள் நபித்தோழர்களோட வாழ்க்கையில கடைசி நேரத்தில் நடந்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க, கடைசி நேரத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு விளங்கினால் அவர் பக்கத்தில் வைத்து குர்ஆன் எடுத்து ஓதிக்கொண்டு யாசின் ஓதிக்கொண்டு அவருக்கு பக்கத்தில் வைத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? காதுக்குள்ள பாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன் தெரியுமா? அவர் சில நேரம் எங்களோட சேர்ந்து சொல்லலாம். யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் நபையுமோ சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உருக்கமான ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோம். மரண தருவாயில ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய நிலைமையை பார்த்தோம். எனக்கும் இதுதான், உங்களுக்கும் இதுதான், எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. எங்களோட ரூஹ் அல்லாஹ் தஆலா நல்லடியார் ரூஹை எப்படி அல்லாஹ் இலகுவாக கைப்பற்றுகின்றானோ அப்படிப்பட்ட உயிர்களாக அல்லாஹ் எங்களோட உயிர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கட்டும். சக்கராத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேளுங்க. யா அல்லாஹ் என்னை கடைசி நேரத்தில் அழகாக்கி வை ரஹ்மானே, என் இறுதி மூச்சு அழகாக்கி வை ரஹ்மானே. கடன் இல்லாத நிலைமையில், உறவுகளை பகைக்காத நிலைமையில், அந்த தண்ணீர் எப்படி குயிக்கா வெளியில வருமோ அது மாதிரி என்ற ரூஹை இலகுவாக கைப்பற்றப்பட்டு வானவர்கள் சுமந்து போட்டு எடுத்து செல்லுகின்றார். ரூஹா என்ற ரூஹா ஆக்கிவை நல்லா துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாங்க மன்னரைக்குள்ள என்ன நடக்குதுன்றதை பார்க்கிறோம். இப்போ மகிதா போயாச்சு, மன்னரை உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லுது. அது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும், கபருளுக்கு என்ன நடக்குன்ற சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். உறவுகளை இதை நாங்கள் பார்க்கறதுக்கு காரணம் பாவங்களின் தூரமாகணும், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் என்றுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் புரிந்து கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அக்கூல் கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.